நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பக்கம் நீங்களாம் மாடர்ன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் கூட உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே நம்பிக்கையெல்லாம் இருக்குது. நம்ம பொண்ணு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, அது துணிச்சலான பொண்ணு தான், நம்ம கரெக்டாக தான் வளர்த்துருக்கோம், அதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த சுற்றுப்புற சூழல் காரணமாக, எந்த எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் காரணமாக இந்த பயம், இந்த பதட்டம் உங்களுக்கு வருகிறது? நிறைய தனியார் தொலைக்காட்சியிலலாம் நிறைய பார்க்குறோம் சார். எல்லாமே இந்த யங் ஜெனரேஷனோட ப்ராப்ளம் தான் வருது. தெரியாமல் போய் எதை ஏமாந்து மாட்டிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி. எஸ் எஸ். வேற அதாவது காலேஜ் போனாங்கன்னா இந்த மாதிரி பசங்க கூட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்து நாளைக்கு லவ் அஃபேரில் விழுந்துருவாங்கன்ற பயம் வருது. அது அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். உங்கள் பிள்ளைய நீங்கள் நம்புறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை தாண்டி ஒரு சொன்னா அப்புறங்களேன் டிவிலலாம் பார்க்குறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதாக காதல் தோல்வியால் வந்து ட்ரெயின் பண்ண பாஞ்சு இப்போ தற்கொலை பண்ணிக்கிறான் பையன். அந்த மாதிரி கேள்விப்படும் போது சில பொண்ணு வந்து தன்னைத்தானே தீட்டுக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது நீங்களாம் அந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டக்கூடாது, அதனால் லவ் அஃபேரில் போகாத, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு. பட் லவ் அஃபேர்னு யார் சொன்னாலும் லவ் பண்ணணும்னு சொன்னால் நம்பாது. நீங்கள் கேள்விப்படுறதை பார்க்குறப்போ நம்ம பிள்ளைக்கு அது வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. வேற தனியாக வரும்போது ஒரு 4-5 பேர் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, டிவிலெலாம் காட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு பயம். ஃபேஸ்புக்கில் இவங்க சாட்டிங், பாய்ஸோட சாட்டிங் பண்ணுவாங்க. சரி. நெக்ஸ்ட்டு இவங்க ப்ரொஃபைல் பிக்சர் இவங்க ஓன் பிக்சரை போடுறதால அதை யாரும் மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஹா, அது பயமாக இருக்குது. அந்த ஒரு ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த ப்ரைவசியை தாண்டி ஏதாவது தப்பாயிடுங்கிற பயம் இருக்குது. எஸ். ஓகே. வேற பத்திரிகைகளில், டிவியில், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பெண்களுக்கு என்னதான் என்னுடைய பெண் துணிச்சலாக இருந்தால் கூட ஹெராஸ்மெண்ட், ஏன்னா கல்லூரி படிக்கும்போது சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் செக்ஸுவல் ஹெராஸ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது, பார்க்கும்போது, ஃபேஸ்புக்கில் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஓகே. எஸ். வேலிட் ரீசன். சொசைட்டியோட பேக் பைட்டிங் தான் சார். சொசைட்டியோட பேக் பைட்டிங் பார்க்குறப்ப பயம். ஜென்யூனாக சொல்கிறார். எஸ். முன்ன விட்டு பின்ன வேற பேசலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நான் என் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கேன், இல்லை என் பொண்ணு எப்படி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் அவளுடைய ரிலேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கூட வந்து உங்கள் பொண்ணை வந்து அந்த மாலில் பார்த்தேன் 4 பசங்க கூட அப்படின்னு சொல்லும் போது வந்து மேபி இன்னும் 2 பேர் இருக்கும்போது வந்து இட் மே கிவ் எ பேட், இது அவ்வளோதான். மற்றபடிக்கு நாட் மச் மோர் தன் தட். ஓகே. தென் we are seeing lot of things in magazines, so many articles are coming, lot of misuse is taking place, so இதெல்லாம் நடக்காம இருக்கணுமே அப்படின்ற ஒரு genuine fear. Yes, honest. Yes. It is all because of the social media websites, newspapers, TV, websites, everything பார்க்கும்போது இந்த இது நம்ம நடந்துருமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மொமெண்ட், எவ்ரி செகண்ட் இருந்துகிட்டே இருக்கு. டெஃபினட்டாக. ஓகே. என்ன தோணுது இந்த மாதிரி விஷயத்தை படிக்கிறப்பெல்லாம்? இல்லை, இது படிக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு நடந்திருக்கு, இதனால் நம்ம வந்து ரெடி வருத்தப்படுறோம். அடுத்தது நம்மளுக்கு நடக்குமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. எவ்ரி மொமெண்ட், எவ்ரி செகண்ட். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுக்காமல் இருக்கவும் முடியாது. பிகாஸ் சோஷியல் ப்ராப்ளம் டுடே இட் வில் ஹேப்பன் ஃபார் சம்படி, டுமாரோ இட் மே ஹேப்பன் ஃபார் யூ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் சார். 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். ஆமாம், கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ண முடியாதனால தான் பதட்டமாக இருக்குது. நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் இதே சொல்லினே இருக்கிறாங்க. புரியல. 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணிடணும்? 20 வயசில் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்கிறேன் நான். 20 வயசு மேலே கல்யாணம் பண்ணலாம், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க கல்யாணம். இல்லைங்க, 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு? அதுதான் சார் பதட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நான். 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறீங்க சார்? 20 வயசு மேலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறோம். ஆனால் நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணி சொல்கிறேன். ஐயா, அதுதான் என்னன்னு அதுதான் நான் என்ன கேட்குறேன், அதுதான் புரியல. அந்த பிள்ளை புரியல, அப்புறம் கேட்போம். நீங்கள் ஏன் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்க? என்ன 20 வயசுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், மெடிக்கல் ரீதியாக வந்து 21 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க சார். மெடிக்கல் ரீதியாக வந்து சார், மெடிக்கல் ரீதியாக 21 வயசு கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம். நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைக்கு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, மெடிக்கல்லாம் விட்டுருங்க. அதாவது வேற மாதிரியான பிரச்சனைங்க வருமோன்றது. வேற மாதிரி என்ன பிரச்சனைன்னு பயப்படுறீங்க? இந்த லவ் ப்ராப்ளம் தான் சார். வேற காதலிக்குமோன்னு பயமா? ஆமாம், அதுதான். ஓகே. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஒருத்தனை என்ன பாடுபடுத்துறீங்க? அதுவா கல்யாணம் பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு. 20 வயசுக்குள்ள நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுன்னு பயப்படுறீங்க. ஏன் அப்படி பயப்படுறீங்க? அப்புறம் பிரச்சனை என்ன வந்து எதுக்கு சிக்கல்? அதனால வயசு இருக்கு, 20 வயசுல அந்த ஏஜ்ல பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம்ல போய்டும். அந்த பொண்ணு முடியாதுங்க. இப்படி யோசிக்கிற அப்பா கிட்ட எப்படி எஸ்ன்னு சொல்லும்? பக்கத்துல கொடுங்க. கல்லூரிக்கு தனியாக போயிட்டு வர்றாப்புல சார். தனியாக பஸ்ஸில் வரும்போது பாலியல் தொந்தரவு ஏதாவது இருக்கும், இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம்.
ஈவ் டீசிங் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஹராஸ்மெண்ட் ஆகிடக்கூடாது. பக்கத்தில் விடுங்க. தனியாக வர்றதுனால சரி. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய சர்க்கிள் இருந்து கூடும்போது தேவையெல்லாம் ஒரு இப்போ 2 பேர் பேசும்போதே எனக்கு யோசித்து பேச வேண்டியிருக்குது. ஒரு 30-40 ஃப்ரெண்டு மாதிரி பொழுது இப்படி போட்டுன்னு வச்சிங்களேன், சுற்றி வளைச்சி பிரச்சனை வந்ததுன்னா திருப்பி எனக்கு பொறுப்பு தேவையில்லாமல் அதிகமாகுது. இது ஏன் நேரங்காலம் இருந்தால் அப்படின்னு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க், அவ்வளோதான். அப்பாக்கள் எல்லாரும் சுற்றி வளைச்சி என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தட் மச் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தட் மச் வாட் இஸ் மெச்சூர்ட். அவங்க ரொம்ப நேர்மையாகவும் பேசுனாங்க, ஹானஸ்ட்டாக மனசுலேருந்து பேசுனாங்க. நீங்களும் நேர்மையாக மனசுலேருந்து ஒரு ஜென்யூனான பதில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த காலம் கட்டு கிடக்குங்கிற டேர்மெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணாலும் அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. இதெல்லாம் தான் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு ஜென்யூனான பதில் நீங்கள் சொல்லணும். சார் மிஸ்யூஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஓ நீயாடா அவ்வளோதான் உனக்கு அந்த மாதிரி. எங்களுக்கு அவனை பையன்றதெல்லாம் இல்லை, நாங்களும் அவனுக்கு ஈக்குவல் தான். ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மா கிட்ட போகிற காலம்லாம் போயிடுச்சு. நாங்களே திட்டுறது. இஃப் ஹீ இஸ் டூயிங் லைக் தட், ஹீ இஸ் மிஸ்யூசிங். எப்படியாச்சும் உனக்கு ஃபேஸ்புக் சோஷியல் நெட்ஒர்க்னா அவன் தப்பு பண்ணுறானோ எவனாச்சும் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். ஸோ நீ அவன்கிட்டே போய் டேரெக்டாக ஏன்டா அப்படி பண்ணுற, இன்னும் மூவ் பண்ணோன்னா அப்போ வேணால் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போகலாம். we can face that. அந்த மாதிரி தென் வேற எங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ் இருக்குங்கிறீங்க. ஓகே, எஸ் சார், ஒன் போல்ட் ஆன்சர் ஃபார் எவ்ரி கொஷின். இவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு விதத்தில் ஃபேஸ்புக்லேருந்து என்ன பண்ணாலும் எல்லாமே கரெக்ட். தி திங் இஸ் லைக் வி ஆர் போல்ட் எனஃப், வி ஆர் மெச்சூர்ட் எனஃப். எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. என்ன தான் நீங்கள் பயந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணாதான் இப்படி ஆகுதுன்னு இல்லை, என்ன பண்ணாலும் இப்படி ஆகணும்னு இருந்தால் இதான் ஆகணும். நீங்கள் துணிச்சல்காரங்க தான், ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த துணிச்சலை முன் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் சொன்னீங்களே நாங்கள் என்ன ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குங்கிறீங்க. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கான பதிலை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் வாழை வந்து கரெக்டாக செட் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க. Yeah, daily we are facing that problem, sir, but we are mature enough to handle on our own. Sir, Facebook and friends is something which we can decide. Other than that, இப்போ அவங்க பயப்பட்டு வந்துட்டு வெளியில் போனால் இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்னு, ஹராஸ்மெண்ட்டுக்கு யூ ஹேவ் நிறைய ஆப்ஸ் இப்போலாம் வந்தாச்சு. ஸோ உனக்கு தெரியும் உன் பொண்ணு எங்கே இருக்கா. ஸோ யூ நோ யூ கேன் ஸ்டில் கீப் அ ட்ராக் ஆஃப் தட். ஆல் த மோர் யூ ஸ்டில் ஹேவ் ஹெல்ப் லைன்ஸ் டு ஹெல்ப் உமன் டு பி சேஃப். ஸோ இதெல்லாம் இருந்தும் அந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம். பட் இதெல்லாம் இருந்தும் உன் பொண்ணு பாதுகாப்பாக இருக்காங்கிறது, they can be safe with all that. So I think all the fathers can be cool about, wherever their daughter is, their daughter is safe. மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் வந்து அவங்களோட கன்சர்ன் வந்து பொண்ணு வந்து லவ் பண்ணிடக்கூடாது, இல்லை லவ் பண்ணால் தப்பானவங்களை சூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து சொன்னாங்க. த திங் இஸ், நம்மக்கிட்ட ஒரு லவ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்கிறதுக்குள்ளே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு இறங்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும். செகண்ட்லி, ஒரு பர்சனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேரை பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சாய்ஸ் வந்து நம்மளோட டிசிஷன் வந்து கண்டிப்பாக ரைட்டாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேலே இல்லை. எஸ், யூ ஹேவ் த மெச்சூரிட்டி டு சூஸ் த ரைட் கை. அதனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதுங்கிறீங்க. வேற சார், எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் அன்சர்டன். எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நான் ஒரு டீனேஜராக இருக்கேன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ப்ரிகாஷன் எடுக்கிறேன். லைக் என்னன்னா, ஐ கேன் டேக் ப்ரிகாஷன்ஸ் ஃபார் இட். ஐ கேனாட் அவாய்ட் த சிச்சுவேஷன் டோட்டலி. ஹராஸ்மெண்ட் இட் இஸ் அன்அவாய்டபிள். இட் ஹேப்பன் சார் டெய்லி நடக்கிற விஷயம். என்னன்னா, ஐ கேன் பி மோர் சேஃப். ஐ கேன் சூஸ் த வே ஐ கம்யூட். லவ் தட் இஸ் நாட் சம்திங் பார்த்தேன், ஐயோ ஐ ஃபெல் இன் லவ், ஐ எம் கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப், அப்படி எடுத்தோ கவுத்தோன்னு கிடையாது. that has a process again. ஸோ எல்லாமே வந்து it has its own time and pace. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் லைக் ஒரு ஹேஸ்ட்ல எல்லாம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க. they need to understand that everything has its time and ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா it was supposed to happen or it will anyway happen.